நீங்க ஒரு மாட்டு பண்ணை வச்சிருக்கீங்க, வருஷம் 2 லட்ச ரூவா தொலைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இன்னும் எத்தனை காலத்துக்குங்க கையில பால் கறந்து கஷ்டப்படுவீங்க? இனிமேல் அந்த கஷ்டம் பட வேணாங்க. உங்களுக்கு ஏத்த மில்கிங் மிஷின் எப்படி வாங்கலாம்னு சொல்றேன் வாங்க. வணக்கம் எம்டிஎம் நேயர்களே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மில்கிங் மிஷின் வீடியோவில் சந்திக்கல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மில்கிங் மிஷின் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் மில்கிங் மிஷின் எம்டிஎம்ல இருக்கு. உங்களுக்கு எந்த மில்கிங் மிஷின் சூட் ஆகும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸும் இருக்குங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்டிங் வேரியண்டான மகாங்க. மகாவோட மோட்டர் கெப்பாசிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.35 ஹெச்பி கொடுத்துருக்கோங்க. இப்போ வேக்கம் ஃப்ளோ பார்த்துக்கிட்டிங்கன்னா 120 எல்பிஎம் நல்லா ப்ராசஸ் பண்ணுங்க. இந்த மகா பார்த்தீங்கன்னா யாருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும்னா நீங்கள் 1லேருந்து 3 மாடு வச்சிருக்கீங்கன்னா இது உங்களுக்கான மிஷின் தாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நேனோ மில்கிங் மிஷினுங்க. நேனோ மில்கிங் மிஷின் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்எஸ் ஃப்ரேமில் கொடுத்துட்ருக்கோங்க. அதுதாங்க இதோட யூனிக்கே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணை வந்து நல்லா ஈரமாக இருக்கும். இப்போ நம்ம எம்எஸ்ல கொடுக்கறனால துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நம்ம நேனோல எஸ்எஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு துருப்பிடிக்கிற வாய்ப்பே இருக்காதுங்க. இதோட வேக்கம் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 150 எல்பிஎம்ங்க. இந்த எத்தனை மாட்டுக்கான மில்கிங் மிஷின் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1லேருந்து 5 மாட்டுக்கு நீங்கள் நேனோவை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம்டிஎம்மோட சூர்யாங்க. சூர்யா மில்கிங் மிஷினோட ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ட்ராலி மாடலுங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் எல்லா மில்கிங் மிஷினும் நீங்கள் ஒரே இடத்துல வச்சு தாங்க கறக்க முடியும். இப்போ ட்ராலி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தள்ளிட்டு போய் உங்கள் மாட்டு பக்கத்திலே வச்சு ஈஸியாக பால் கறந்துக்க முடியுங்க. அதுதாங்க நம்ம சூர்யாவோட ஸ்பெஷலு. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்பெஷல் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் பார்த்தீங்கன்னா 3/4 ஹெச்பி மோட்டர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஃப்ளோ சூப்பராக இருக்கும். வேக்கம் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 200 எல்பிஎம் கொடுத்துருக்கனால ஸ்மூத்தாக மில்கிங் ப்ராசஸ் நடக்குங்க. 1லேருந்து 10 மாடு வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க நம்ம சூர்யா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னோட ஃபேவரட் மிஷினான பெஸ்டி மில்கிங் மிஷினுங்க. எதனால் பெஸ்டி மில்கிங் மிஷின் பெஸ்ட்டான மில்கிங் மிஷின் நான் சொல்லுவேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் நேனோவா யூஸ் பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும், மகாவா யூஸ் பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். இது நீங்கள் ஒரு ட்ராலி மாடல் சூர்யா மில்கிங் மிஷினாக யூஸ் பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷினாக யூஸ் பண்ண முடியும்னா கூட இதை வச்சு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ண முடியுங்க. பெஸ்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஜின் கொடுத்துருக்கோங்க. இப்போ இன்ஜின் கொடுத்துருக்கனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணையில் வந்து கரண்ட் வசதி இருக்காது, மலை கிராமங்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ இன்ஜின் நம்ம கொடுத்துருக்கனால ஈஸியாக பெட்ரோல் ஊற்றி உங்களாலையும் மில்கிங் மிஷினை ஆப்ரேட் பண்ணிக்க முடியுங்க. இது இன்ஜின் கெப்பாசிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா 3 லிட்டர் பிடிக்குங்க. இதோட சிசின்னு பார்த்துட்டிங்கன்னா 196 சிசிங்க இந்த இன்ஜின். இந்த பெஸ்ட்டுக்கு மட்டும் நாங்கள் ஸ்பெஷலாக 15,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோங்க. மித்த மிஷினுக்கும் இருக்குங்க, நான் மேலே சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் எல்லாமே காமன் தாங்க, எல்லா மிஷினுக்கும் இது பொருந்தும். பல்செட்டர்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோங்க, வாட்டர் ப்ரூஃப் பல்செட்டர் தான் கொடுத்துருக்கோம். இது எல்லா மிஷினுக்கும் ஒன்று தாங்க. கேனோட கெப்பாசிட்டி பார்த்துட்டிங்கன்னா 22 லிட்டர் கொடுத்துருக்கோங்க. கிளான்னு பார்த்துட்டிங்கன்னா 240 சிசி கிளா கொடுத்துருக்கோங்க. பாலிகார்பன் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லைனருங்க. லைனர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் கிரேட் மெட்டீரியல் லைனர் தாங்க கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மில்கிங் மிஷினை நீங்கள் ட்ராலி மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக தள்ளிட்டு போய்க்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லியோங்க. லியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹெச்டிபி பம்ப் அட்டாச்மெண்ட்டோட கொடுத்துருக்கனால உங்கள் பண்ணையில் ஏதாச்சும் நீங்கள் க்ளீன் பண்ணணும் கூட இந்த மிஷினை வச்சு நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியுங்க. இதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டில் சொன்ன எல்லா ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸும் நம்ம லியோலையும் இருக்குங்க. எல்லா மில்கிங் மிஷினோட ஒரு இன்ட்ரோ தாங்க நான் கொடுத்துருக்கேன். ஏன் நம்ம எம்டிஎம்ல ஒரு மில்கிங் மிஷின் நீங்கள் வாங்கணும்? முதல் ரீசன் பார்த்துட்டிங்கன்னா எம்டிஎம் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்க. இந்தியாவிலே முதல் முறையாக மில்கிங் மிஷினை ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனி நம்ம எம்டிஎம் தாங்க. அதனால ஒரு முக்கிய காரணங்க நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்னால நம்மக்கிட்ட எல்லா ஸ்பேர்ஸும் அவைலபிள் இருக்குங்க. இப்போ மித்த பக்கமெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணுறதுனால அவங்களுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஸ்பேர்ஸ் கிடைக்காம மிஷினே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகலாம். இப்போ எம்டிஎம்மோட ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங்னால ஒரு நட்டு போல்ட் முதல் கொண்டு எல்லா ப்ராடக்ட்டும் நம்மகிட்டயே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாரண்டிங்க. எல்லா கம்பெனியும் 1 வருஷம் கொடுப்பாங்க வாரண்டி. 1 இல்லை 2 இல்லைங்க, 3 கூட இல்லை, 5 வருஷம் சர்வீஸ் வாரண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு யாராலையும் கொடுக்க முடியாதுங்க. இப்போ ஓன் மேனுஃபேக்சரிங்கிறனால ப்ரைஸை வந்து கரெக்டான அளவில் எல்லா கஸ்டமரும் வாங்கி பயனடைகிற வழியில் தாங்க நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். எந்த சேனலில் பார்த்தாலும் சரிங்க, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குங்க. உங்கள் பண்ணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போவே ஒரு மில்கிங் மிஷினுக்கு சொந்தக்காரர் ஆகுங்க.